அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு பதிவு ஒன்று இணையதளத்தில் வேகமாக பரவிட்டுருக்கு. அதில் ரொம்பவே அற்புதமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 1963 புகழின் உச்சத்தில் இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்தார். அவருடைய சகாக்களோ எதிர்க்கட்சிக்காரர்களோ ஏன் நாட்டின் பிரதமரோ கூட இந்த விஷயத்தை அவர் செய்வார் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. காமராஜர் தன் பதவியை துறந்தார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை கைவிடுவது என்பது மிகவும் தைரியமான செயல். அன்று காமராஜர் செய்த அந்த செயல் 60 வருடங்களுக்கு பிறகு இன்றும் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. சரித்திரம் காமராஜரை மகா புருஷன் என்று சொல்லும். ஆனால் தான் அதிகாரத்திலிருந்து விலகியதை தன் கடமை என்றே கூறினார் காமராஜர். நான் காமராஜர் அல்ல, அப்படி கூறிக்கொண்டால் அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பிப்பவனாகி விடுவேன். இன்று பாஜகவிலிருந்து நான் விலகும்போது, அன்று முதல்வர் பதவியிலிருந்து விலகும்போது காமராஜர் என்ன நினைத்திருப்பாரோ அதுவேதான் என் மனதிலும் எழுந்தது. உன்னை உருவாக்கிய இடத்திற்கு நீ என்ன கைமாறு செய்தாய்? நான் பாஜகவுக்கு கடன்பட்டிருக்கிறேன், சந்தேகமில்லை. பாஜக எனக்கு அதிகாரம் கொடுத்தது, என்னை உலகிற்கு அடையாளம் காட்டியது. என்னுடன் பயணித்தவர்கள் என் நண்பர்களானார்கள், சகோதர சகோதரிகளானார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு பத்திரமானேன். என்னை உருவாக்கியவர்களுக்கும் என் சிந்தனையை சீராக்கியவர்களுக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கும் நன்றி கூறி விலகுகிறேன். இதற்கு நிபந்தனை எதுவும் இல்லை. என் நன்றி ஆழமானது, நிரந்தரமானது. ஆனால் சில உண்மைகளை நான் குறிப்பிடாமல் விட முடியாது. தமிழ்நாடு அமைதியாக ஆனால் உறுதியாக பழைய ஏற்பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயற்சிக்கிறது. மிகப்பெரிய ஆளுமைகளின் போராட்ட களமாக நெடுங்காலம் விளங்கியிருந்தது தமிழகம். மக்களின் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பெற்ற ஆளுமைகள் நீண்ட காலம் இருந்தார்கள். அவர்களை கேள்வி கேட்பதே மகா பாவம் என்னும் அளவுக்கு ஆதரவு கரம் நீட்டி மக்களை கவர்ந்த ஆளுமைகள் அவர்கள். அது ஒரு காலம், நோக்கங்கள் நிறைவேறிய காலம். அந்த காலம் தற்போது மங்கும் விளக்கொளி போல் மங்கி வருகிறது. பரிசீலிக்கப்படாத ஆனால் பலமான ஆற்றல் மிக்க மாற்று ஏற்பாடு அந்த இடத்தை தற்போது நிரப்பியுள்ளது. யாருக்கும் கட்டுப்பட விரும்பாத இந்த சக்தியின் ஒரு அலையை 2017 ஜனவரி மாதம் மெரினா கடற்கரையில் நான் பார்க்க முடிந்தது. எந்த தலைவராலும் வழிநடத்தப்படாத, எந்த கொடியாலும் அடையாளம் காணப்படாத ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள், ஆண்கள், வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுக்காத வசனங்கள் மூலம் தமிழனின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். செய்தி நிறுவனங்கள் இதை போராட்டம் என்று அறிவித்தன. அது ஒரு போராட்டமாக இருக்கவே இல்லை, அது ஒரு பிரகடனமாக தான் இருந்தது. தங்கள் தேவையை வலியுறுத்த யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்று முதல் முறையாக சுயமாக சிந்திக்கும் திறனுள்ள தமிழ் இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தை இந்த போராட்டம் மூலம் நாட்டு மக்களுக்கு உணர்த்தினார்கள். அந்த இயக்கத்தின் மைய சக்தி மெரினா கடற்கரையில் அடங்கவில்லை, சமூகத்தின் படிநிலைகளில் எங்கோ பதுங்கி கொண்டது. அது நள்ளிரவில் வாட்ஸ்அப் குழுக்களின் மூலம் விவசாய கொள்கை பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தது. நகர்ப்புறங்களில் பெண்கள் குழுக்கள் மூலம் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி பட்டறை நடத்தி கொண்டிருந்தது. புதிய தொழில் நிறுவனங்களில் பணிக்கு சேர்வதை விட மாவட்ட ஆணையராகும் IIT மாணவர்களின் கனவுகளை நினைவாக்கி கொண்டிருந்தது. அந்த ஆற்றல் தற்போது தனக்கென ஒரு தனி வீடு தேடிக்கொண்டிருக்கிறது. அது தேடுவது தலைவர்களின் புகைப்படங்கள் மாட்டப்பட்ட கட்சி அலுவலகம் அல்ல. நான் யார், நான் யாரல்ல என்பதை பொட்டில் அடித்தாற்போல் நேர்மையாக சொல்கிறேன். நான் தேவதூதன் அல்ல, அப்படி சொல்வது சரியாகாது. மக்களால் கடவுளாக போற்றப்பட்ட மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் வாழ்ந்து மறைந்த இந்த மண்ணில் நான் கேட்பது மிகவும் அடிப்படையான ஒன்றுதான். அதாவது, என்னை ஒரு சாதாரண மனிதனாகவே பாருங்கள், பக்கத்து வீட்டு மனிதனாக பாருங்கள். உங்கள் வீட்டு குடிநீர் குழாய் உடைந்து விட்டால், பழுதடைந்து விட்டால் உடனே வந்து உதவி செய்பவனாக பாருங்கள். ஆதரவாளர்கள் புடைசூழ, வீடியோ கேமராக்கள் சுழல பவனி வருபவனாக பார்க்காதீர்கள். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கும் அந்த அன்பும் பாசமும் எதனுடனும் ஒப்பிட முடியாதது. அதற்கு உறக்கம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த தாயின் வாழ்வில் மற்ற எல்லாவற்றையும் விட அந்த அன்பே முதன்மை. அந்த தாயன்பே கருணையை அளவிடும் பொன் அளவுகோல். அந்த அன்பிற்கு எந்த ஒரு அரசியல்வாதியாலும், அதாவது என்னையும் சேர்த்து யாராலும் ஈடு கொடுத்து விட முடியாது. எனவே ஈடு கொடுப்பது போல் நடிப்பதை விட்டுவிட்டு என்னை அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்ள பாடுபடுவேன். நேற்றை விட இன்று அதிகம் பாடுபடுவேன். பேசுவதற்கு முன் மற்றவர்களின் பேச்சை கவனமாக கேட்பேன். தவறுகளை ஒப்புக்கொள்வேன்.
புகழின் போதை தலைக்கு ஏற விடமாட்டேன். எந்த மக்களுக்காக சேவை செய்ய வந்தேனோ அந்த மக்களை விட நான் உயர்ந்தவன் என்று என்றென்றும் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உங்களை விட மேலானவன் அல்ல, உங்களை விட சிறந்தவன் அல்ல. உங்களைப் போல் ஒருவன், உங்கள் அருகில் இருக்கும் ஒருவன், அந்த நிலைதான் எனக்கு என்றென்றும் தேவை. நான் வருங்காலத்தில் உங்களிடம் சொல்லப்போவது நாம் ஏற்கனவே பார்த்து பழகி பரீட்சை செய்த அரசியல் கட்சி பற்றியல்ல. நான் பேசும்போது நம் அனைவருடைய கற்பனைகளின் பரிசோதனையை பற்றிதான். ஒரு விவசாயியும் நுண்பொருள் விஞ்ஞானியும் ஒரே மேஜையில் அமர்ந்து தங்களுக்குள் ஆலோசனை பரிமாற்றிக்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுவோம். குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு கொடுக்கப்படும் கொள்கை விளக்கத்தை விட ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்மணியின் வாழ்க்கை அனுபவங்கள் அதிகம் சக்தி வாய்ந்தவை. அவற்றை கேட்போம். ஜாதி, மதம், பூகோள பகுதி போன்றவை மனிதர்களிடையே வேற்றுமையை அதிகரிக்க பயன்படுத்தப்படாமல் என்றும் பிரிக்க முடியாத ஒற்றுமையை உண்டாக்கவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி பேசுவோம். திறமை இருந்தும் அரசியலில் சேர விரும்பாத இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவது பற்றி பேசுவோம். இவை அனைத்தையும் நான் தனியாக செய்துவிட முடியாது. மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகளை கிராமங்களில் மக்களிடையே உரையாடல்கள் மூலம்தான் செய்ய முடியுமே தவிர மேடைகளில் நடத்தி காட்ட முடியாது என்ற பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் காமராஜர். யாரும் செல்லாத இடங்களுக்கு செல்வதும் யாரும் செய்ய துணியாதவற்றை செய்வதும் தான் சாதனைகள். எனவே இதுதான் என் வேண்டுகோள். என் வேண்டுகோள் உங்கள் வாக்குகளாக அல்ல, உங்கள் விசுவாசத்திற்காக அல்ல. என் வேண்டுகோள் மிகவும் எளிமையானது, ஆனால் கடினமானதும் கூட. வாருங்கள், என்னுடன் பேசுங்கள். உங்கள் கோபத்துடன் வாருங்கள், உங்கள் ஆலோசனைகளுடன் வாருங்கள், உங்கள் விரக்தியுடன் வாருங்கள், நிறைவேறாத கனவுகளுடன் வாருங்கள். நீங்களாகவே வாருங்கள். ஒரு தலைவனாகவோ தொண்டனாகவோ அல்ல, ஒரு உண்மை குடிமகனாக, இந்த மண் இன்னும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவனாக வாருங்கள். எனவே என்னுடன் தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தியவர்களுக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது, சற்று நேரம் கொடுங்கள், மூச்சு விட்டு கொள்கிறேன். பழைய பொறுப்புகளில் இருந்து விலகி என் கனவுகளை நிறைவேற்ற நான் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில் எந்த நெருக்கடியும் கூடாது. இந்த மண்ணும் இந்த மக்களும் இன்னும் சிறப்பாக இருக்க நான் நிதானமாக செல்ல வேண்டும், உறுதியாக செல்ல வேண்டும். தமிழ்நாடு ஒரு வெறும் பூகோள பகுதி மட்டுமல்ல. இதன் மண்ணுக்கும் மக்களின் ஆன்மாவுக்கும் இடையே 5000 வருட சம்பந்தம் உண்டு. பல மன்னர்களை பார்த்ததும் இந்த பூமி, புயல், வெள்ளம், பஞ்சம், வறட்சிகளை பார்த்தவர்களும் இந்த மக்கள், மிக மோசமான அரசியலையும் ஆட்சியையும் பார்த்தவர்கள், அதன் பாதிப்புகளை அனுபவித்தவர்கள் இந்த மக்கள். தற்போது இங்கு நிகழ்ந்துள்ள மாற்றத்திலிருந்து இந்த மண் மீண்டெழும், முன்னேறும், முன்பு எப்போதும் இருந்திராத சிறப்பை எட்டும். இந்த நெடிய பயணத்தில் உங்கள் அருகில் உங்களுடன் சேர்ந்து நடக்கும் பெருமையை மட்டுமே நான் உங்களிடம் வேண்டுகிறேன். நாளை இதைவிட ஒரு மிகப்பெரிய நன்னாளாக பிறக்க இன்றைய நாள் உதவட்டும். அன்புடன், பணிவுடன், தமிழக மக்கள் மீது குலையாத நம்பிக்கையுடன், அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த அதிரடியான போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.